எல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? ஓகே ஃபேமிலிஸ், லாஸ்ட்டாக போட்ட எந்த வீடியோக்குமே வியூஸ் போல ஃபேமிலிஸ். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஃபேமிலிஸ். எதை போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்களா? நானும் கிரிக்கெட் விளாண்டு போடுறேன், ஹோல்சமாக ஏதாவது போடுறேன், இல்லை கருத்துக்கள் பேசுகிறேன், எதை போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்களேடா. ஒரு 10,000 வியூஸை தாண்ட மாட்டேங்குது. போன வீடியோவில் 9,000 வியூஸ்ல நின்றுச்சு. யூடியூப் சரி பண்ணுறானா இல்லை நீங்கள் எவனும் பார்க்க மாட்டேங்கலான்னு எதுவும் தெரியல ஃபேமிலிஸ். உங்களெல்லாம் நம்பினதுக்கு நான் பிச்சை தான் எடுக்கணும் ஃபேமிலிஸ். அதனால ஃபேமிலிஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வீடியோ கடைசியில் சொன்னால் எவனுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க ஃபேமிலிஸ். அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், ஹைப் எல்லாம் தட்டி விட்டுருங்க ஃபேமிலிஸ். ஷேர் வந்து யாருக்கு பண்றதுன்னு தெரியலனா உங்க ஃப்ரெண்டுக்கு பண்ணுங்க, உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு பண்ணுங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பண்ணுங்க, உங்க டாக்கிங் ஸ்டேஜுக்கு பண்ணுங்க, உங்க சிச்சுவேஷன்ஷிப்புக்கு பண்ணுங்க, யாருக்கு வேணா பண்ணுங்க. எனக்கு இந்த வீடியோ வியூஸ் போகணும் ஃபேமிலிஸ். தல இப்படியே பேசியிருந்தீங்கன்னா நானே உங்களை முச்சு விட்டுருவேன் தல. ஐயோ இது வேற ஸ்லாங் ஆச்சு. ஸோ ஓகே ஃபேமிலிஸ், ஸோ ஓகே வெல்கம் ப்ரோஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. அண்ட் இந்த வருடத்தின் 2வது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் சீரியஸான டாபிக்னால அதில் கொஞ்சம் எதுவும் ஃபன்னா போகல. பட் இந்த வீடியோ வந்துட்டு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இட்ஸ் அ ரெகுலர் ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ. நீ எதை போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிற, நீ வந்து நான் என்ன கண்டென்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிற, உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான்டா சாவுங்க. ஆனா இந்த கண்டென்ட் தான் நிறைய பேர் நல்லா இருக்குங்கிறாங்க. நான் எதுக்கு கஷ்டப்பட்டு கண்டென்ட் எல்லாம் எழுதிலாம் ஸ்கிரிப்ட் எழுதிலாம் பண்ணணும், பேசாம இதே நான் பண்ணிட்டு போயிருவேன். சரி ஓகே ஃபேமிலிஸ், இது வேற ஒட்டிக்கிச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு ரீல்ஸ் ரியாக்ட் பண்ண போவோம், ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபேமிலிஸ். ரீல்ஸுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்களா, ஜனநாயகன் போஸ்ட்மார்ட் ஆயிடுச்சு. அதாவது இவங்க விட்டாலே அது பாட்டுக்கு ஒரு வாரம் ஓடிட்டு கலெக்ஷன் எடுத்துட்டு போயிடும். எப்படியும் அது வந்துட்டு கேசரி தான் தெரிஞ்சு போச்சு. இதுல எதுக்கு வந்துட்டு இவனுக்கு இவ்வளவு சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு எனக்கு புரியல. இப்ப என்னன்னா அது எப்போ வருதுன்னே தெரியல. பிப்ரவரி மாசம் தான் வருதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த கோர்ட்டோட இதுவே தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா சென்சார் போர்டு இருக்கனால வந்துட்டு டெமோக்ரஸியே பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது டோட்டலி டிஃபரெண்ட் டாபிக். நம்ம வந்துட்டு இந்த வீடியோல ரீல்ஸ் ரியாக்ட் பண்ற வேலையை மட்டும் பார்ப்போம் வாங்க. கோர்ட் இஸ் தி பெஸ்ட் சீரிஸ் எவர் மேட். நோ, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இஸ் தி பெஸ்ட். ஆபரேஷன் சேர்த்து வச்ச காசு உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கொடுத்தல, அப்ப கூட புரியாத ஃபிரோஸ் என் லவ் மேல எவ்வளவு இருக்குன்னு. ஓ, காசு கொடுத்தன்னு சொல்லி காமிக்கிறியா? நானா உன்கிட்ட காசு கேட்டேன், நீ தானே கொடுத்த. சி, கடைசியில உன் புத்தியை காமிச்ச பத்தியா? இன்னும் 2 மாசத்துல உன் காசு திருப்பி தரேன். அப்புறம் நீ மூஞ்சிலேயே முடிக்க கூடாது. என்ன ஃபிரோஸ் வாய்க்கு வந்து வேணா பேசுறேன். ஃபிரோஸ் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கறேன். உன்னால எத்தனை பெண்கள் ஆண்கள் அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா? நந்தினி அக்காக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேடா. சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? அதாவது பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஸ்டண்ட் வெங்கி டைரக்ஷன்ல ஆபரேஷன் சொல்லி ஒரு சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. அது ரொம்ப இப்போ இன்ஸ்டாவுக்குள்ள போனீங்கனாலே அந்த சீரீஸ் பத்தி தான் எல்லாரும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பல ரிவ்யூக்கள், பல கருத்துக்கள், பல பேர் 2026 வந்துட்டு அழுதுகிட்டே ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ரீசனா வந்துட்டு அந்த ஆபரேஷன் சீரீஸ் இருந்திருக்கு. எனக்கு ஆபரேஷன் சீரீஸை விட ஸ்டண்ட் வெங்கி கிட்ட பிடிச்ச சீரீஸ்னா ஸ்கெட்ச்னு ஒரு சீரீஸ் இருக்கு. அதுல பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இல்ல. ஸ்கெட்சை வந்து யார் போட வந்தாலும் அவங்களுக்குள்ளேயே ஆள் வச்சு அவங்களுக்குள்ளே ஸ்கெட்ச் போட்டுருவான். ஸ்கெட்ச் போட்டா ஸ்கெட்ச் மிஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க சார், பார்த்து பண்ணிடலாம். இது வந்துட்டு ஃபேஸ்புக்ல ட்ரெண்டான ஒரு ஆடியோ. கான்டெக்ஸ்ட் தெரியலன்னா கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிருவீங்க. ஸோ அதனால சொல்றேன். அதான் கைஸ், இந்த மாதிரி ஸ்கெட்ச் ஆபரேஷன் பல சீரீஸ்களை வந்துட்டு ஸ்டண்ட் வெங்கி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கலகலன்னு 2 சீரீஸை எடுத்தோமா ட்ரெண்டானமானு போறதை விட்டுட்டு அதை விட்டுட்டு கரண்ட்ல நடக்கிற பிரச்சனையை வச்சு நான் வந்துட்டு ரீக்ரியேஷன் பண்றேன்லாம் பண்ணாதீங்க. அதுதான் காண்டா இருக்கு. திருப்பி வந்துட்டு ஃபைட்டர் ஜெட் ஓடுறவங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏர்போர்ட் முன்னாடி நின்று டீ குடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். லெஸ்பியன் டிஃபென்ஸ் சர்வீஸ் 1 inch height disqualified. நான் வந்துட்டு அன்எம்ப்ளாய்டா இருந்து எம்ப்ளாய் ஆகணும்னா கண்டிப்பா லெஸ்பியன் டிஃபென்ஸ் சர்வீஸ் வேலைக்கு தான் நான் போவேன் கைஸ். என்னை யாராவது வேலைக்கு எடுத்துக்கோங்க. we have to protect our lesbians, we have to protect our women. ஸோ அதனால லெஸ்பியன் டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு நான் வந்துட்டு தயாரா இருக்கேன். 6 feet பட் பாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. அதுக்கு ஜிம்மு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஏற்றிட்டு நான் வந்துட்டு செலெக்ஷன் போகிறேன். ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றிட்டு லெஸ்பியன் டிஃபென்ஸ் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறது தான் இந்த வருஷத்தோட கோல். எப்படி ப்ரோ சிரிக்காமல் சீரியஸாக பேசுகிறீங்க? ஏன்னா நான் சீரியஸாக பேசுகிறப்பெல்லாம் சிரிச்சிருவோம் ப்ரோ. காலையில் எழுந்தவுடன் கணவன் காலை தொட்டு கொண்டு காஃபி கொடுத்து பிரதர் இட்ஸ் பிக் 2026. இன்னும் வந்துட்டு என்ன லிரிக்ஸே எழுத தெரியல, மியூசிக்கு நல்லா இல்லை, பாடம் தெரியல, எவன்டா அதை பண்ணது? சரிகமால வேற வந்திருக்கு, காப்பி ரைட் கொடுத்துருவானான்ட்டு வேற எனக்கு பயமா இருக்கு. ஆனா நண்பர்களே, டிடிஎஃப் அண்ணா வந்துட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா எவனும் நோண்ட மாட்டான். இந்த மாதிரி ஏதாவது மிசோஜினிஸ்டிக்கா பாட்டை போட்டாதான் எடுத்து அடிக்கிறதுக்கு கரெக்டா அண்ணன் வாங்கன்னு வந்துட்டு தலையை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம சீரியஸா பேசினா இந்த பாட்டுக்கு வியூஸ் தான் போகும். ஸோ அதனால வந்துட்டு இதெல்லாம் சிரிச்சுக்கணும். சிரிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கிராஸ் ஆயிடணும். காலையில இருந்துருச்சு காலை தொடணும், புள்ள தொடணும். அப்ப இன்னமும் அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறக்க முடியல என்ன பண்ண, மனசுக்குள்ள புதைச்ச உன்ன
இது வந்து அந்த உன்னை நினைத்து படத்துல வர பாட்டோட ரீபூட்டட் வெர்ஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துல வந்துட்டு அண்ணா நடிச்சதை வந்துட்டு அதோட வீடியோ சாங் விட்டுருந்தாங்க. எல்லாரும் இந்த மாதிரி ஹோல்சம் ஆகிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு ஜனநாயகனை வந்து இப்படி பண்ணாதான் நான் தான் சொல்றேன், இவங்க விட்டுருந்தாலே ஒரு வாரம் ஓடிட்டு அது கலெக்ஷன் எடுத்துட்டு அமைதியா இருந்திருக்கு, அவ்வளவுதான். கேசரியில வாட் டிட் யூ எக்ஸ்பெக்ட்? சோ நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் எல்லாரும் படத்துக்கே போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இவங்க வந்து இப்போ இதை இப்படி பண்ணி இப்போ இதை விட கலெக்ஷன் அதிகமா தான் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ முன்னாடி கூட வந்துட்டு 1000 கோடி அடிச்சிருக்குமான்னு தெரியாது. இவங்க பண்ண பிரச்சனையால கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும் நினைக்கிறேன் தான் சொல்றேன். அடிக்கும் வேற சொல்லி அதுக்கப்புறம் அடிக்கலன்னா அதை தூக்கி போட்டு என்ன வேணாலும் அடிக்கிறதுக்கா? சோ பாப்போம் வா என்ன நடக்குது. பாத்தீங்களா, இந்த பையனோட வீடியோ வச்சு ஜனநாயகனை கனெக்ட் பண்ணி 1000 கோடிக்கு வந்தாச்சு. இப்படிதான் நூல் பிடிச்சு தம்பி வந்துட்டாப்ல. நான் ஸ்கேன் பண்றேன்னு எல்லாரும் சொல்றீங்க ஃபேமிலி, ஆனா நான் உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணேன். ஆமாடா, ஸ்கேம் தான்டா பண்ற. எல்லாரும் சொல்றது இவன் இந்த தம்பி என்னங்க பீக் நார்சிசிஸ்டா இருக்கான். நீங்க எல்லாரும் சொல்றது பொய், நான் சொல்றதுதான் உண்மைங்கறான். இல்ல ஃபேமிலி, என்னாச்சுன்னா நம்ம இப்ப ரீசன்ட்டா ஒரு கார் எடுக்கிறோம் சொல்லிருந்தா ஃபேமிலி, அந்த வீடியோக்கு எல்லாரும் பொறாமப்பட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலி. அவ்வளவு நம்ம வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போட்டுருந்தோம் ஃபேமிலி. அதுல ஒரு 10 பேருக்கு வெயிட் a minute. நீ கவலைப்படு ப்ரோ, நான் அவங்க கூட இல்ல பிரதர். 24,000 கமெண்ட். எப்படி 24,000 கமெண்ட். நான் அதாவது வெஸ்டர்ன் ரீல்ல பல மில்லியன்கள் போன ரீல்ல கூட நான் 24,000 கமெண்ட்களை பார்க்கல. இந்த ரீல்ல வந்துட்டு லிட்டரலி 24,000 கமெண்ட் இருக்கு. எனக்கு தெரியும் இந்த பையன் எல்லாரும் வந்துட்டு இந்த பையனை வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. ஆனா நிறைய பேர் கரெக்டாக பேசினாங்க. ஏன்னா என்னதான் இது ஸ்கேமா இருந்தாலும் இவன் பண்ணிருப்பானான்னு கேட்டா அது டவுட் தான். இவன் பேசுறத பார்த்தாலே தெரியுது பின்னாடி இருந்து அவனாவது ஒருத்தர் உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பின்னாடி இருந்து பேசுறவனாலதான் பிரச்சனை. இவன் பேரை வச்சுட்டு அவன் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இவனை வந்து வெளியே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபேமிலியில யாராவது ரன் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க அண்ணன்னு சொல்றாங்க அவனா இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களாலும் சரி, இந்த பையன் எவ்வளோ அடி வாங்கினாலும் பரவாயில்ல, கமெண்ட்ல அபியூஸ் வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டில் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. அது வந்து இதாச்சான்னு கூட தெரியல. இந்த பையன்லாம் இன்னைக்கு ஸ்டோரி போட்டுக்கிட்டு தான் இருந்தான். இப்போ என்ன இதை நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பேசுவோமா அந்த ஸ்கேம் விஷயத்தை பத்தி, அதுக்கப்புறம் எவனும் பேச மாட்டோம். இந்த தம்பி பாட்டுக்கு அடுத்து நான் டாஸ்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது லூஸ் தரமா பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இதனால அஃபெக்ட் ஆக போறது இவன் தான். கைஸ் நான் இப்போ சொல்றேன், நீங்க இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்டேபிளா இருக்காது. அதை வச்சு 1-2 பேர் தான் வந்துட்டு சர்வே ஆகும். ஸோ இந்த பையன்லாம் ஆப்வியஸா இன்னும் ஒரு வருஷம் இந்த பேஜ் போகுமான்னு தெரியல. ஏன்னா அப்படி போகாதனாலதான் வந்துட்டு காசை ஏமாத்திட்டு ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன் பண்றப்ப வெட்டிங் ஆப் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். ஸோ செகண்ட் கரியர் வச்சுக்கிட்டு யூடியூபோ இன்ஸ்டாவோ கிரியேட்டரோ நீங்க வந்துட்டு எலைட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லா ஆஃபர்ஸும் உங்களுக்கே வரும். இல்ல வந்துட்டு எலைட் கிரியேட்டரா இல்லாம சும்மா வந்துட்டு என்கிட்ட ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்னு இதை நம்பி இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அதை வச்சுக்கிட்டு. ஸோ கோ அண்ட் கெட் அ ரியல் ஜாப். நான் ஆப்வியஸ்லி சொல்லியிருக்கேன், நான் அன்எம்ப்ளாய்டு ஜோக்கு போடுறேன், ஆனால் நான் ஃப்ரீலான்ஸ் வேற வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கோ அண்ட் கெட் அ ரியல் ஜாப் ப்ரோ. அண்டு இந்த பையன்லாம் வந்துட்டு போய் படிக்கணும், போய் படிச்சு முன்னேற வேலையை பாருங்க நண்பா. இதை நம்பி உனக்கு பின்னாடி ஒருத்த உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், அதை நம்பி இருக்காதீங்க. இந்த பையனால யோசிக்க கூட முடியாது. இவனை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. தெரியல இவன் அந்த அளவுக்கு கிளவரா இருந்தாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும், நம்பவே முடிய மாட்டேங்குது இப்பெல்லாம். இந்த வண்டி இன்னும் 2 காரு இதெல்லாம் வாங்கியாச்சு காய்ஸ். ஆமா காய்ஸ் இதெல்லாம் எப்படி தானே வாங்கினீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கிட்டே ஒரு கேமை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிட்டு வருவாங்க. அதை நம்பிடாதீங்க. ஒயிச்சா மட்டும் தான் காய்ஸ் சாப்பாடு. கேமை கண்டுபிடிச்ச மூலக்காரன் காய்ஸ். ஏன்னா அவன் காசு நம்மளுக்கு கொடுக்க மாட்டான், நம்மளுக்கிட்ட இருந்து அவன் எடுக்க பார்ப்பான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி ரம்மிலாம் கிட்ட தான் போவாதீங்க. சேஃப்டி முக்கியம், உயர்வு. தேங்க்யூ. கியூட் வீடியோ நண்பர்களே. அதுவும் இல்லாம வந்துட்டு பொதுவாக மாதிரி இருக்க ஒரு இன்ஸ்டா பேஜ்ல தான் வந்துட்டு இந்த பையனும் டாக் வித் தேவாவும் இருக்காங்க. இதையும் சொல்லி கொடுத்து பேசுறாங்க. இந்த பையன் பேசுறான்னு தெரியல, ஆனா எவ்வளவு தெளிவா பேசுறான். we have to pack it up I guess it's time for 2015 kids. பாத்தீங்களா எப்படி இந்த பையன் பண்ணதுக்கு இந்த பையன் ஒரு நல்ல ஒரு வீடியோ போட்டு எல்லாருக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஸோ இதுதான் இந்த பையனுக்கு இருக்க ஒரு தெளிவு கூட grown-as men and womenக்கு இல்ல. அதனால பெட்டிங் ஆப்பை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ யாராவது கிரியேட்டர்ஸ் பாக்குறீங்கன்னா அதை பண்ணாதீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் பேச முடியாதுடா. உங்ககிட்ட பேசி இப்ப என்னடா நீங்க எனக்கு காசு வராது இதை பேசுறதுனால, உங்களுக்கு காசு வந்துகிட்டு இருக்கும். ஸோ எனக்கு எந்த யூஸும் கிடையாது இதை சொல்றதுக்கு. அவன் பெட்டிங் ஆப்பை ப்ரோமோட் பண்றதுனா பண்ணுவான், ஸ்கேம் பண்றதுனா பண்ணுவான். எப்படினாலும் அவனுக்கு காசு போகுது. நம்ம ஒரு வாரம் பேசுவோம், மறந்துடுவோம். ஆனா we have to talk. அது ஒண்ணுதான் நம்மளால பண்ண முடியும்.
I don't know how you all cheat. I can't even find someone to date. இவர் யாருன்னு தெரியல. இவர் அந்த ஊரு இந்த Facebookல ஒருத்தர் வருவாரு அந்த மாதிரி போல இருக்கு. சொன்ன மாதிரி இங்க வந்துட்டு டேட் பண்ண லவ் பண்ணவே ஆள் கிடைக்க மாட்டேது. எப்படிதான் அந்த நீங்க வந்துட்டு சீட் பண்றானுங்கன்னு தெரியல. எனக்கு அவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும்னே தோண மாட்டேது நண்பர்களே. ஒருத்தவங்களை பிடிச்சதா லவ் பண்ண போறீங்க, அவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு எப்படி இவங்க சீட் பண்றாங்கிற லாஜிக்கே எனக்கு புரியல. அவ்வளவு காஜா இருந்ததுன்னா நீங்க எல்லாம் இருக்கிறா மோனோகாமி ரிலேஷன்ஷிப்ல வரீங்க. இன்னும் இருக்கிறா அது போய் தொலை வேண்டியதுதான். உனக்கு மோனோகாமின்னு சொல்லி லாக்டவுன் தான் வேணும்னு சொல்லி ஓல்டு ஸ்கூல் கடைசியில சீட் பண்ணிட்டு போறதுக்கு எதையோ ஒண்ணு பண்ணிட்டு போக வேண்டியதானே. இதுக்குள்ள இருக்கவங்க எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? நெவர் ரெஸ்பெக்ட் cheaters guys. அவங்களை எப்படி வேணா திட்டலாம். When you thought fine shite texted but it's just my home girl asking if she can be with someone 50 years older. அதாவது பெண்கள் வந்துட்டு ஓல்டர் மென்னை டேட் பண்ணா பிரச்சனை இல்லைன்னு பேசுற இந்த சமூகம் ஆண்கள் டேட் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்லுது? அதுக்கு அதாவது லெஸ்பியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு அப்புறம் நான் ஜாயின் பண்ண போறது யங் மென் ஷுட் டேட் ஓல்டர் உமன் ஃபோர்ஸ் தான். நார்மலைஸ் பண்ணுங்க நண்பர்களே. எதையோ நார்மலைஸ் பண்றீங்க, இதை நார்மலைஸ் பண்ணுங்க. என்ன ஆக போகுது இப்போ? ஐ எம் நாட் ஹைடிங் எனிதிங். இட்ஸ் ஆப்வியஸ் தட் ஐ லைக் ஓல்டர் உமன். உடனே வந்துட்டு இவங்க கிராண்ட்மா ஜோக்கெல்லாம் போடுவாங்களே. சும்மா இருங்கடா கைய கால வச்சுக்கிட்டு. நண்பர்களே 2026 ஆரம்பிச்சு 5 நாள் ஆச்சு நண்பர்களே. 9 நாள் ஆச்சு நான் வீடியோ எடுக்கிறப்ப. எத்தனை நாள், எத்தனை ஆண்டு, எத்தனை காலம் ஆனாலும் கோத்தா நம்மளுக்கு மட்டும் நல்ல காலமே வராது நண்பர்களே. டீ கடை வாசல்ல தான் உட்காந்துருக்கேன் டீக்காக. எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் வீரமணி ரீல் ரிலேட் ஆகுறது மட்டும் மாற மாட்டேங்குது கைஸ். எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஆசை தான். இப்போ என் லைஃப் மாறுது அப்படின்னா வீரமணி வாழ்க்கையும் மாறணும். அப்பதான் அந்த அண்ணனுக்கு ரிலேட் ஆகுறது எனக்கும் ரிலேட் ஆகும். ஸோ 2 பேரும் அன்எம்ப்ளாய்டு ஃபேஸ்ல இருந்துட்டோம். இப்போ 2026 இவர் கிவ் அப் பண்ற மாதிரி இப்போ வீடியோ போட்டார். இப்போ என் லைஃப் சேஞ்ச் ஆகுறதுனால இவரோட லைஃப் சேஞ்ச் ஆனாதான் நான் கான்ஸ்டன்டா இவரோட ரீலுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால 2 பேர் வாழ்க்கையும் மாறுதான்னு இந்த வருஷம் பார்ப்போம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் மாறுதா நீங்க எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அவளை எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பார்க்க முடியுது. பார்த்தோன்னே லைட்டா சிரிக்கா. மொத்தவடின்னு நினைக்கலையான்னு எதுவுமே தெரியல. ஐ மிஸ் யூ மா. இதான் தம்பி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இன்னும் நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய மிக்சர் சிக்னல்ஸை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால நான் எதுவும் சொல்லலை. நீயா அடி வாங்கி கத்துப்ப. வாழ்த்துக்கள். When you find a reel worth liking but can't like it because it will expose a different side of you. அதாவது நண்பர்களே நிறைய அலிகேஷன்ஸை தாண்ட வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா எந்த ரீலை லைக் போட்டாலும் வந்து ப்ரோ நீ என்ன இதை லைக் போடுற, நீ என்ன இதை லைக் போடுற, நீ என்ன ஃப்ரீக்கியா இருக்க ரீலை லைக் போடுற. தம்பி நான் ரீல் பாக்குறதுக்கு முன்னாடியே லைக் போட்டுருவேன்டா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது என்ன ரீல்னே பார்ப்பேன். என்னன்னா அடுத்த ரீலை அன்லைக் பண்றதுக்கு வேற எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. நான் ஃப்ரீக்கியான ரீலே லைக் போட்டு போறேன். இதுல அதுல என்ன தப்புங்கிற. இப்போ நான் வந்துட்டு ஃப்ரீக்கியான ரீலை லைக் லைக் போடுறதுல என்ன பிரச்சனை? ரியல் லைஃப்ல தான் போட லைக்காவது போட்டுக்கிறோம். சோ லைக் போடுவதில் எந்த தப்பும் இல்லை. அதனால உயிரே போனாலும் லைக் போடுறதை விட்டுறாதீங்க சார். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, ரீல்ஸ் எல்லாம் முடிந்தது. இந்த வீடியோ ஆக்சுவலாக எனக்குமே ஜாலியாக தான் வந்திருக்கு. ஏன்னா நான் ரொம்ப நாள் அப்புறம் வந்துட்டு ரீல்ஸ் ரியாக்ஷன் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு 2 மாதம் பக்கம் இது பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் அப்புறம் எடுக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த இப்போ ட்ரெண்டிங்காக போனதில் இன்ஸ்டாவில் நடந்ததெல்லாம் பேசியிருந்தோம். ஸோ பேசாமல் என்ன போட்டாலும் வியூஸ் போக மாட்டேது. இதை வந்துட்டு நான் மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன்னா கன்சிஸ்டன்ட்டும் ஆச்சு, வியூஸும் போச்சு, உங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என் சேனலில் பார்த்த வீடியோ ரீல்ஸ் ரியாக்ஷனாக தான் இருக்குது. ஸோ அதை எதுக்கு நான் ஸ்டாப் பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு கன்சிஸ்டன்ட்டாக இருக்கலைன்னா நான் யூடியூப் சேனல் நடத்தாதே வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இருக்க பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி நான் வேலையும் பார்க்கணும். ஆனால் இது எனக்கு மெயின் கிடையாது. ஸோ அந்த வேலையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஓகே. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு இட்ஸ் கோனா பி ப்ரொடக்டிவ் இயர்னு நினைக்கிறேன். அப்படி அதாவது வாயை விட்டு தான் போன வருஷம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா? அந்த வீடியோவுக்கு வந்துட்டு ரிசல்ட் நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா நான் எதையுமே ஃபாலோ பண்ணேன். அதாவது 1-2 விஷயம் நடந்தது. நான் சோசியலைஸ் ஆனது, ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணது, அதெல்லாம் ஓகே. புக்கு படிக்கிறேன்னு சொன்னேன், அதை பண்ணல. புது ஹாபி டெவலப் பண்ணுறேன்னு சொன்னேன், அதை பண்ணல. ஸோ இந்த மாதிரி நிறையா அதில் சொன்னதெல்லாம் நான் பண்ணல. ஸோ அதனால் அதை அப்படியே நான் வந்துட்டு யாரும் பார்க்கல. அதனால குழி தோண்டி புதைச்சிட்டேன். யாரும் கேட்கவும் இல்லை, யாரும் என்னை கண்டுக்க மாட்டேறானுங்க. ஸோ அதனால வந்துட்டு அதை பற்றி நான் எதுவும் பேசலை. அதனால தான் இந்த வருஷம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன். நான் எதுவும் எடுக்கல. பட் ஐ ஹாவ் டு டூ மோர். ஐ ஹாவ் டு புட் சம் எஃபோர்ட். அதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வியூஸை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு மனதைரியம் கம்மி ஆயிடுது கைஸ். ஏன்னா யோசிச்சு பாருங்களே, நான் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் இதில் எதுவுமே வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த வீடியோ போடுறேன்னா இப்போ நான் அந்த ஸ்டேட்டில் இல்லை. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப நான் போட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஹாபியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த ஸ்டேட்டில் இல்லை. இதுல இருந்து ஏதாவது எனக்கு ஒரு இன்கம் வந்தால் தான் என்னால் போட முடியும். ஸோ அதை
அதை நினைச்சு வேற அப்பப்போ டிமோட்டிவேட் ஆயிரும். ஏன்னா வேற ஏதாவது வேலை செஞ்சா அந்த டைம்ல காசாத ஒரு இதை உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் காசு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி அப்பப்போ வருது, 3 மாசத்துக்கு ஒரு டைம் வரும். அதெல்லாம் ரொம்ப பேர் மினிமமா வரும். வியூஸ் போனாதான் காசு வரும். வந்து கன்சிஸ்டண்டா இருக்க ட்ரை பண்றேன். ஸோ அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணிருங்க, லைக் போடுங்க. அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம். ரொம்ப யாப் பண்ண வேணாம். நம்ம இனிமேல் வர வீடியோஸ்ல யாப் பண்ணிப்போம். அடுத்த வீடியோல வந்துட்டு ஆக்சுவலா இங்கெல்லாம் நான் போஸ்டர் ஃபில் பண்ணலான்னு இருந்தேன். ஆக்சுவலா இப்பயே பண்ண வேண்டியது கொஞ்சம் சோம்பேறி கூதியா இருந்தனால பண்ணல. ஸோ அதனால இங்க வந்துட்டு போஸ்டர்லாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு லைட் ஆர்டர் போட்டிருக்கேன். பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் மாத்திட்டு வந்து நிக்க போறேன் கைஸ். ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். சைனிங் ஆஃப். பாய். When you thought fine shade textured but it's just my when you thought okay இருப்பா when you thought fine shade when you okay இருடா when you thought நான் வீட்டுக்கு போறேன், என்ன விட்டுருங்க.